அதான் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். பரபரப்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த திருப்பரங்குன்றம் ஒரு முக்கியமான ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக மாறி இருக்கு. பட் ஒரு கேள்வி நிறைய பொதுமக்களுக்கு இன்னைக்கு எழுறது என்னன்னா, ரொம்ப வருஷமாக பல நூற்றாண்டுகளாக அங்கே திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலும் இருக்கு, சிக்கந்தர் தர்காவும் இருக்கு. இப்போ திடீர்னு அங்கே என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுது அப்படின்றது? நீங்க சிக்கந்தர் தர்கா இருக்குங்கிறதே எப்ப வந்தது? 2000 ஆண்டுகளுக்கு மேலாக மலையின் மீது காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்பாளுக்கு கோவில் இருக்கு. ஆனா இடையில அவர்களோட கிளைம் படியே சில 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு. என்னோட அடிப்படையான கேள்வி, சிக்கந்தர் மலைக்கு ஏன் போனார்? ஏன்னா அங்க ஹியூமன் டுவெல்லிங்ஸ் மலை மேல கிடையாது. மலை மேல போறவங்க கோவில்ல ஆண்டவனை தரிசிக்க போறாங்க. இவர் ஏன் போறார்? இது பற்றி மதுரை சுற்றி இருக்கின்ற மக்களிடையே இருக்கின்ற கருத்து, இவர் அந்த கோவிலை இடிக்க போனார், அப்பொழுது முருக பக்தர்களால் தாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. அது தவிர அரசாங்கத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ்லயே சிக்கந்தருடைய சமாதியானது கோரிப்பாளையத்தில் கீழே இருக்கு அப்படின்னு. ஆகவே இந்த கிளைம் பற்றியே பல்வேறு விதமான வெர்ஷன்ஸ் இருக்கு. இவர் மேல கொல்லப்பட்டார்னு சொன்னா அதுக்கும் இவர் முருக பக்தர்களால் தாக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. விஜயநகர பேரரசு இங்க படையெடுத்து வந்த பொழுது அந்த போரிலே இவர் மேல மலையில ஒளிஞ்சிருந்தார், அப்ப கொல்லப்பட்டார் அப்படின்னு இருக்கு. அது எல்லாமே இருக்கட்டும். இந்த வழக்கு 100 வருஷத்துக்கு மேல நடந்து கொண்டு இருந்தது. 1931 நீங்க சொல்றதெல்லாம் வரலாறாவே இருக்கட்டும். நம்ம 500 வருஷம் 600 800 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத இப்ப நம்ம மீள்பார்வை பண்ண போறோமா? அதுக்கு தான் இப்ப நம்ம இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கோமா? அப்படி இல்லங்க. சிக்கந்தர் மேல போனதே ஹிந்து விரோதமா தானே. அது 800 வருஷத்துக்கு முன்னாடி போனது சார். அதுக்கு இப்ப நியாயம் கேட்க முடியுமா சார்? இல்ல, இப்ப ஏன் மேல நாங்க ஆடு கோழி பலியிடுவோம்னு போகணும்? அதுதான் இம்மீடியட் ப்ரொவோகேஷன். ஏன்னு சொன்னா, நாம ஹிந்து மதத்துல சைவம் சாப்பிடுறவங்க இருக்காங்க, அசைவம் சாப்பிடுறவங்க இருக்காங்க. கோவில்கள்ல சில கோவில்கள்ல ஆடு கோழி பலியிடுறதுங்கிற பழக்கம் இருக்கு. இங்க பாண்டி கோவிலுக்கு போனா அவர்களுக்கு நாமே கூட பிரியாணி பண்ணி போட்டுடலாம், தப்பு இல்லை. ஆனால் முருகனுக்கு நான் வெஜிடேரியன் நைவேத்தியம் பண்ண மாட்டார்கள். நீங்க அங்க திருப்பரங்குன்றத்துல போய் நான் ஆடு வெட்டுமே கோழி வெட்டுமேன்னு போனது, அதுக்காக நவாஸ் கனி போனது. இதுதான் பிரச்சனைக்கு இமிடியேட் ப்ரோவோகேஷன். நவாஸ் கனிக்கு என்ன வேலை, என்ன கிளைம்? அது ரொம்ப விஸ்தாரமா பேச வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த வக்ஃப் போர்டுங்கிறது ஹிந்துக்களுடைய சொத்துக்களை, ஹிந்து கோவில்களை அபகரிக்கின்ற ஒரு முறையாக நாடு முழுவதும் இருக்கு. பாராளுமன்றத்தில் பில்லு வந்திருக்கு. இல்ல, இன்றைய பிரச்சனை அங்க நான்வெஜ் சாப்பிடுறதுதான் அப்படின்னு சொன்னா, அங்க லோக்கல் பொதுமக்கள் அங்க தொடர்ந்து போகக்கூடியவர்கள் பலியிடுறது, அதுதான் அங்க தொடர்ந்து போகக்கூடியவர்கள் சொல்றாங்க. பல காலமா அந்த பலியிடுற பழக்கமும் தான் அங்க இருக்கு. இவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணுவாங்க, இவங்க பாட்டுக்கு இவங்க பண்ணுவாங்க, பிரச்சனை இல்லாம இருந்தது. இதுக்குள்ள இஸ்லாமிய அமைப்புகளும் இந்து முன்னணியும் வர்ற வரைக்கும் நாங்க நல்லாதாங்க இருந்தோம்னு மக்கள் சொல்றாங்க. அங்க இருந்து இங்க பாருங்க, 1931 பிரிவி கவுன்சில்ல வழக்கு நடந்ததா இல்லையா? அந்த வழக்குல தீர்ப்பு என்ன? தி ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு லார்ட் முருகா. நான் என்னோட அடிப்படை சந்தேகம் என்னன்னா, 2 வழிபாட்டு தலம் இருக்கு. இப்போ அவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது உங்களுடைய வழிபாடு ஆக்கிரமித்ததானே 2வது வழிபாட்டு தலம். நீங்க திரும்ப 800 வருஷத்துக்கு முன்னாடி போறீங்க. எப்படி அயோத்தியோ ஞானவாபியோ மாதிரி தமிழ்நாட்டு திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்திருக்கீங்க, அப்படிதானே? இல்ல, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இந்த அரசாங்கம் இந்துக்களுடைய உரிமைகளை தட்டி பறிக்க வேண்டும், இந்துக்களை அனாதரவா விட்டுணும்னு நினைச்சுட்டு இருக்கிற ஒரு ஹிந்து விரோத அரசு இந்த தமிழகத்துல இருக்கு. அதனாலதான் அவங்க இவங்களை அனுப்பி இந்துக்களுக்கு பிரச்சனை பண்றதுக்காக. உங்க கூட்டணி தானே, திமுகவின் கூட்டணி தானே நவாஸ் கனி. இப்ப என்னோட ஒரு சஜஷன் இருக்கு, ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருப்போம். யூ ரீலோகேட் தி தர்கா. ஏன்னா அரசாங்க ஆவணங்கள்லயே இருக்கு, கோரிப்பாளையத்துல தான் சிக்கந்தருடைய சமாதி இருக்குன்னு. ரீலோகேட் இட், பிரச்சனையே இல்ல. இல்ல, திரும்பவும் என்னோட பிராக்டிக்கல் क्वेश्चन என்னன்னா, நீங்க 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை சொல்றீங்க. நான் கேட்கிறது 500 வருஷம் 600 வருஷமா? 800லாம் இல்ல, அவங்க சொல்றதே 1600ல 14th செஞ்சுரி சார் கிட்டத்தட்ட. சரி, ஓகே, நீங்க 1600னே வச்சுக்கோங்க. மை பாயிண்ட் இஸ்,
500-600 வருஷமா தர்காவும் இருக்கு, கோயிலும் இருக்கு. இப்போ அவர்களுடைய வழிபாடு இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையில ஏதாவது தலையிடுது, அவங்க உங்க கோயில்ல வந்து பிரச்சனை பண்றாங்கனாலோ அல்லது கோவில்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்களுக்கு பிரச்சனை பண்றாங்கனாலோ நம்ம அதை வந்து கேள்வி கேட்கலாம். அவங்க தனியா பண்றாங்க, நீங்க தனியா பண்றீங்க, அத பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுங்க. இருங்கம்மா, நீங்க உங்க சந்தேகத்தை கேட்டுட்டீங்க, என்ன பேச விடணும். ஏன்னா அந்த இடத்துல இந்த கார்த்திகை தீபம் ஏத்தலாம்னு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அத முஸ்லிம்கள் எதிர்க்கிறாங்க, தடுக்கிறாங்கன்னு இந்த நிர்வாகம் 1994 வந்த நீதிமன்ற தீர்ப்பை இன்னி வரை செயல்படுத்த மறுக்குதா இல்லையா? அப்ப இந்துக்களுடைய உரிமை பாதிக்கப்படுது இல்ல? சரி, அந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரம். அந்த மரத்துல அது வந்து 100 மீட்டருக்கு அண்ணண்ட இருக்கு தர்கா இருக்கிற இடத்துல இருந்து. அந்த இடத்துல போய் நீங்க வந்து பிறை கொடியா அந்த மரத்துல வந்து ஸ்தல விருட்சம்ங்கிறது எவ்வளவு புனிதமானது இந்துக்களுக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதுல பண்ணியிருக்கீங்களா இல்லையா? அது மட்டும் இல்ல, 1991 ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கு? தி ஸ்டேட்டஸ் குவா should be maintained. நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு எக்ஸ்பான்ஷன் ஒர்க் நடத்தி இருக்கீங்க. இந்துக்கள் அனாதைகள் இல்ல, இந்துக்களுக்கு குரல் கொடுக்க அமைப்புகள் இருக்குங்கிறதுனால அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, புரியுது. பட் இப்போ இன்னைக்கு வந்து இதை வந்து அந்த லோக்கல்ல இருக்கிற ஜமாத்தும் கோவில் நிர்வாகமும் உட்கார்ந்து பேசியோ ஒரு பீஸ் கமிட்டி அமைச்சோ இதை ஒரு அமிக்கபிளா சால்வ் பண்ண முடியாதா? இது ஒரு நிர்வாகத்துல யார் இருந்து பேசுவாங்க? யார் பேசுவாங்க? அவங்களுடைய ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி முக்கியங்க. நீ இந்துக்கள் தரப்புல பேச மாட்டீங்க, உங்களை இந்துக்கள் நம்ப முடியாது. முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்துறேன்னு சொல்லி சனாதன இந்து தர்மத்தை கொசு மாதிரியா, டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிக்கணும்னு சொன்ன நபரை கொண்டு வந்து அங்க கடைசியில பேச விடுவீங்களா? அதுல வந்து அவர் சொல்றார் இது ஆன்மீக மாநாடு இல்லை, முருகன் ஆன்மீக கடவுள் இல்லைன்னு சொல்லி பேசுறத ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு அரசாங்கம் செய்யும். அந்த அரசாங்கத்தை, அந்த டிபார்ட்மெண்ட்டை நாங்க நம்ப முடியுமா? இந்துக்கள் நம்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஹெச்ஆர்என்சியே நம்பல. நான் கேட்கிற கேள்வியோட கரு என்னன்னா, இதை வந்து நம்ம இவ்வளவு பதற்றம் 144 இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இல்லாம ரெண்டு தரப்பும் உட்கார்ந்து பேசி ஒரு பீஸ்ஃபுல்லா தீர்க்க முடியாதா? இந்த 144 நேர்மையற்ற செயல் இல்லையா? நான் கேட்கிறேன், சட்டத்தை சட்டப்படி பேசுவோம். மதுரை கலெக்டரோட அதிகாரம் சென்னை வர நீளுமா, காரைக்குடி வர நீளுமா, திருப்பூர்ல அவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களுடைய வீடு வர நீளுமா, திருநெல்வேலியில நீளுமா? தமிழ்நாடு முழுக்க கைது பண்ணுவீங்க? நீங்க தான் அட்மாஸ்பியரை கெடுத்தது, இந்த அரசாங்கம் நீங்க தான் கெடுத்தது. எல்லா ஊர்லயும் இந்துக்களை வந்து ஹவுஸ் அரெஸ்டா, ராஜாவை கைது பண்ணுவீங்களா நீங்க? அவர் வந்து ராஜாவை, அதுவும் என்ன மதுரைக்கு வந்தா கூட கைது பண்ண முடியாதுமா. 144 இருந்தா 4 பேருக்கு மேல கூடினாதான். 3 பேரை ராஜாவோட 2 பேர் மட்டும் நடந்து வந்தேன்னா இந்த கலெக்டரோ இந்த கமிஷனரோ தொட முடியாது. அதுதான் சட்டம். இது சட்ட விரோதமா தமிழ்நாடு முழுக்க இந்துக்களுக்கு எதிரான அக்கிரமம் நடந்திருக்கு. அப்ப இந்த சர்க்காரை எப்படி நம்புறது? இந்த அதிகாரிகள் எப்படி நம்புறது? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நம்புறது? இல்ல, நான் திரும்ப கேட்கணும்னு நினைக்கிறது, இதுக்கு நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல் சொல்யூஷன் எப்படி உருவாக்கலாம்? உங்களுடைய இது வந்து ஏன்னா ஒரு பதற்றம் இல்லாம 2 மதங்களுக்குள்ள பிரச்சனை வராம இதை முடிக்கணும். பதட்டமே வேண்டாம். இந்த முருகனுடைய மலையில காசி விஸ்வநாதர் ஆலயத்துல இடையில் ஏற்பட்ட ஒரு என்கரோச்மெண்ட், அதை ரீலோகேட் பண்ணுவோம், சகோதரங்களா வாழலாம். அது பீஸ்ஃபுல் சொல்யூஷனா ராஜா சார்? எந்த ஒரு தரப்பு மட்டும் வெளியே போணும்னு சொல்றது பீஸ்ஃபுல் சொல்யூஷன் தான். அதுதாங்க ராம் ஜென்மபூமியில் நடந்தது. இல்ல, ராம் ஜென்மபூமியில் அதான் நடந்தது. இல்ல, அப்ப அதான் அப்போ அயோத்தி மாதிரி, மதுரா மாதிரி, காசி மாதிரி, திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டுல இதை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏங்க இந்துக்களோட உரிமை 3000 கோயிலும் இந்துக்கள் கேட்க ரைட் இருக்குங்க. இல்ல, அப்ப அயோத்தியில நீங்க ஒரு அரசியல் பண்ண மாதிரி தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றத்தை வச்சு ஒரு அரசியல் பண்றீங்கன்ற பேர் உங்களுக்கு வராதா? அரசியல் இல்லங்க, அரசியல் இல்ல. 48ல எம்பெருமான் ராம் லாலாவோட இது அங்க விக்கிரகம் பிளேஸ் பண்ணும் பொழுது ஜனசங்கமே கிடையாதுங்க. அங்க அதை பிளேஸ் பண்ணதெல்லாம் காங்கிரஸ் லீடர்ஸ் தான், இந்துக்கள். திருப்பரங்குன்றத்துல நான் முதல்ல கார்த்திகை தீபம் ஏத்தக்கூடாதுன்னு இந்த நிர்வாகம், இந்து விரோத தமிழக திராவிடியன் ஆட்சியாளர்கள் தடுத்தது காரணம் இல்லையா? அதை ஏன் நீங்க வந்து அங்கீகரிக்க மாட்டீங்களா? எப்படி தடுத்தீங்க? அது இந்துக்கள் உரிமையில தலையிடுறது இல்லையா? இன்ஸ்பைட் ஆஃப் கோர்ட் வெர்டிக்ட், நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, அங்க ஏத்தலாம்.
ஓகே, இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு நெவர் எண்டிங் டிபேட் தான். நிறைய விஷயங்கள் இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கு. எப்படியோ ஒரு பீஸ்ஃபுல்லான தீர்வு இதுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதுக்கு உங்க முயற்சியும் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் ராஜா சார். வரணும் நானும் விரும்புறேன், சகோதரர்களா இருக்கணும்னு விரும்புறேன். இந்துக்கள் மீது நாங்கள் ஆக்கிரமிப்பு நடத்தி கொண்டே இருப்போம் என்கின்ற மனப்பான்மையை விட்டொழிங்கள். அவ்வளவுதான் என்னோட ஒரே கோரிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ராஜா சார். நன்றி. நல்லது, நன்றி.